இல்லை உங்களுக்கு வந்து உங்களை பற்றி எனக்கு புரிஞ்சுக்கவே விருப்பம் இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்க கூட விருப்பம் இல்லை. அப்புறம் என்ன மைத்துக்கு வந்து பேட்டி உட்காந்துருக்க? ஐயோ அவங்க தாங்க பேட்டி இன்டர்வியூ எடுக்க சொன்னாங்க. நான் இன்டர்வியூ எடுக்க வந்த ஆளே வேற. நீங்கள் வந்து காலைல 8 மணிக்கு வர சொன்னேன், இப்போ நைட்டு 8 மணிக்கு ஈவினிங் வந்திருக்கீங்க. எவ்வளோ நேரம் லேட் ஆகிருக்கு? நான் இன்டர்வியூ எடுக்க வந்த ஆள் வேற ஆள். அப்புறம் எதுக்கு உட்காந்துருக்க? அப்போ உனக்கு ஆளை மாற்றி விட்டாங்க, ட்ராக்கை மாற்றி விட்டாங்க. இப்போ சேனல்காரங்களை நீங்கள் அது சேனல்காரன் நீ தான் திட்டுறப்போம், காசு கொடுக்க மாட்டான் தெரியுமா? இப்படிலாம் பேசுனா நான் வந்தது ஒரு நேரம் தாமதமா. ஏன்னா எனக்கு வந்து இப்படி பேசினா காசு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படிலாம் பேசுனா, யாரை பற்றிலாம் பேசுனா காசு கொடுப்பாங்கன்னு. தெரியுதா? இல்லை தம்பி, என் பையன் வயசை விட நீ சின்ன பையன். அனுபவங்கள் வந்து ரொம்ப இன்னும் பெற வேண்டியிருக்கு. மெச்சூரிட்டி ஆகலை. எதில் சொல்கிறீங்க அனுபவத்தை? சரி, நீ சொல்கிற அனுபவம் இல்லைப்பா. ஏன்னா இந்த காற்று கருப்புன்னு பேர் வச்சுருக்க. ஏன்னா காற்றுல கருப்பே கிடையாது, காற்று கருப்புன்னு பேர் வச்சுருக்கேன். என்ன உன் பேர் என்னது? காற்று கருப்பை விடுங்க, கருப்பு பேர் என்னப்பா? நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. இல்லை, என்கிட்ட வரும்போது காற்று கருப்பு உங்கள்கிட்ட கேள்வி வைக்க போகுது, கேள்வி வைக்க போகுது, பேய் ஏதோ வந்து கேள்வி வைக்க போகுது நினச்சிட்டேன். ஏன்னா காற்று கருப்புன்னா எங்கள் ஊரில் நினைச்சுவாங்க, எப்பா காற்று கருப்பு அண்டிரும். எங்கள் ஊர் பாஷை அண்டிரும்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியாதுல்ல. தூத்துக்குடி திருநெல்வேலியில் இந்த பாஷை. காற்று கருப்பு பற்றும், தேய் பிடிச்சிரும் அப்படின்ட்டு. நான் பார்த்தா ஏதோ சரி மைனர் பெஞ்சு வந்து உட்காந்துருக்குன்னு தெரியுது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக செய்தியாளர்னு அப்படியே கோத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அதில் உங்களுக்கு இதாக போய்டும்ல. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் மறைஞ்சிடும். எங்கள் பத்திரிகைகளில் இப்போ தினசரி பத்திரிகை எல்லா பத்திரிகையாளரும் அப்படி இல்லைல்ல. இப்போ எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க, நல்ல பத்திரிகையாளர். பேசுகிறதுனால குறுக்க பேசாது. நீ கேட்ட கேள்வி தெளிவான பதில். தினத்தந்தி, தினகரன், தினமணி, மாலை முரசு, மாலை முரல் படிச்சிருக்கியா? படிக்கலையா? படிச்சிருக்கல. அதில் பாசிட்டிவ் செய்தி எவ்வளோ வருது, குடும்பத்தை கெடுத்த செய்தி எவ்வளோ வருது, கள்ளக்காதல் செய்தி எவ்வளோ வருது, சினிமா செய்தி எவ்வளோ வருது பார்த்துருக்கியா? படிச்சிருக்கியா? அதை படித்தது இல்லை. தினகரன், தினத்தந்தின்னு மேலே இருக்க பேப்பர் அதை மட்டும்தான் படிச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு? அந்த யூடியூப் ஓனர் இந்த மாதிரி லூசுகளெல்லாம் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு, தினகரன் தினத்தந்தி வந்து டைப்பு மேலே மட்டும் படிப்பேன். இப்போ செய்தித்தாளே படிக்காத ஆளுக்கு பேட்டி கொடுத்தது இப்போ தான் முகத்தடா. ஏன் சார்? சரி, எங்கேயோ 1-2 வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். இதில் காத்துக்கிறதுனால யாரோ காத்துக்கிறதுனால படிக்க தெரியாது. அப்படி காத்து வாக்கில் வந்து செய்தி வருதா? ஆமாம், உங்களுக்கு எப்படி வந்து காத்து வாக்கில் நீங்கள் கண்ணால் பார்க்காத நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். திரும்ப என் நேரிட்டு சொல்கிறேன், நேர்களே, நான் வந்து ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசுவதில்லை. காதில் கேள்விப்பட்டதெல்லாம் பேசலை. இவர் காதில் கேள்விப்பட்டதெல்லாம் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து வளர்றீங்க. நான் தெளிவாக தான் இருக்கேன். நீங்கள் வந்து விமர்சனம் வரணுங்கிறதுக்காக, விமர்சனம் வர்றதுனா ஒரு வரமுறை இருக்குது. விமர்சனம் வரணுங்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாம், தன்னை தாழ்த்திட்டு கூட பண்ணலாம். மற்றவங்கள இதையும் சொல்லக்கூடாது. நிறைய நல்ல ஆக்டர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு நடிகை வந்து அவங்க ஸ்கூட்டியில் போயிருக்காங்க ஒருத்தவங்க கூட, அவங்கள போயிட்டு இன்னார் கூட வந்து பைக்கில் போனாங்க உரசிக்கிட்டு அப்படின்னுங்கிறீங்க. அங்கே போய் பார்த்தா, நியூஸை போய் பார்த்தாக்கா அவங்க புருஷன் கூட போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய நோக்கம் நம்ம புருஷன் கூட போகிறத கூட வந்து இந்த நடிகை அவங்க புருஷனோட உரசிக்கிட்டு போனாங்க. ஐயோ, புருஷன் கூட தானங்க போகிறாங்க, அதை கூட நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சம்பவம் நான் ஒன்றும் பேசுனதே இல்லை. ரெண்டாவது நான் பேசுவாங்க சம்மந்தம் இல்லாத, அது உங்கள் இஷ்டம். பேசு. நீங்கள் மட்டும் சம்மந்தம் இல்லாத நீங்கள் பேசும்போது காத்துக்கருப்புங்கிறது போகும்போது நிச்சயமாக மனநோய் மருத்துவங்களை சேரவிட அதுக்கு நான் காரணம் இல்லை. சரிங்க, ஓகேங்க. நான் வந்து என்னுடைய வாழ்க்கை ஓகே இல்லை, நீங்கள் சேருங்க. நீங்கள் சேர்க்கும் போது வந்து அவங்க வந்து யாரை சேர்ப்பாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியும். மேபி வந்து 2 பேரையும் கூட சேர்த்துடலாம். நீங்கள் என்னை கூட்டு போய் விட்டீங்கன்னா 2 பேரும் வாங்க, ஒருத்தருக்கு ஒரு பஞ்சர் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, நான் கூட்டி கொடுக்குற என் தொழில் இல்லை, உங்கள் தொழில் இருந்ததுன்னா அது எனக்கு தெரியாது. கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னேன். அதைத்தான் சொன்னேன். இப்போ